முழுக்க முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த விண்டேஜ், அதாவது அந்த காலத்தில் ரஜினி எப்படி நடிச்சிருப்பார், நம்ம நிறைய பேர் பழைய படம் பார்த்துருக்க மாட்டோம், சில பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்தால் அது இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற ஒரு விண்டேஜ் ஃபீல் வந்து அந்தளவுக்கு கொடுத்துருக்கு. ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போன மாதிரி தான் இருக்குது. நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்குறவனுக்கு அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆவரேஜாக படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்கவே முடியாது கிடையாது, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப் என்ன வித்தியாசம்னா சில இடத்துல ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒன்றே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சில பேர் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் வெறித்தனமாக இருக்குது. அண்ட் ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அது மோஸ்ட்டாக தேவையாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் கதை, பெரிய கதைலாம் கிடையாது. காணாமல் போன ஃப்ரெண்டு, அதாவது கொலை பண்ணிட்டாங்க. ஸோ என்னாச்சு, ஏன் மேன்ஷன் அப்படின்ற மேன்ஷன் ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் கொலை பண்ணாங்க, அவர் எதை தேடி போனார், எதனால் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு தேடி போகிறது தான் இந்த கதை. ஸோ கதையும் ஒரு நார்மலான கதை தான். பட் எந்த அளவுக்கு அதை எடுத்திருக்காங்க அப்படின்ற விதம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா இருக்குது. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால்